கன்னிராசிக்கு இப்பதான் சூப்பர் டூப்பரா பலன் எங்களாலையும் சொல்ல முடியும். என்ன பிரதர் அப்படின்னா, கடகத்துக்கு திக் திக்னு போட்டோம், கன்னிக்கு திக் திக் திக். ஏன் பிரதர் அப்படின்னா, ராசியில் புதன் திக்பலம், 7ல சனி அதுவும் திக்பலம், 10ல செவ்வாய் அதுவும் திக்பலம், 4 திக்குல 3 திக்கு பலம் பெறுகிறது. இதுவே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம், அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல் தரமான ராஜயோகம். அப்போ எல்லா தடைகளையும் தவிடுபொடியாக்கி விட்டு நிறைய புதிய வாய்ப்புகளையும் புதிய நபர்களையும் புதிய வாடிக்கையாளர்களையும் உங்களை நோக்கி வர வைக்கும். பக்கத்து கடைக்கு போகக்கூடிய நபர்கள் தண்ணி குடிப்பதற்காக உங்களுடைய கடைக்குள்ள வந்தால் அவரே உங்களுக்கு வாடிக்கையாளராக மாறிவிடுவார். அந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை மதிநுட்பத்தால் அசத்த முடியும். இங்க பாருப்பா, நான் கன்னிராசி, என்கிட்ட விஷயம் இருக்கு, சும்மா காத்தடிச்செல்லாம் நான் இங்க வந்து நிக்கல, நீ என்னை இங்கு வைத்துக் கொள்வதே உனக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அசத்தி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் எதிர்பாராத ஆன் சைட்டு இன்கம், இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், அப்ரைசல்னு என்னென்னலாமோ சொல்றாங்க பாருங்க, அது எல்லாமே உங்களை தேடி வரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தின் பெரும் பகுதி நாங்கள் மலேசியா நாட்டில் நிறைய நண்பர்களை காண்பதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஜோதிட தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப் செய்யுங்கள். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அமர்க்களமான ஆவணி மாதம் ஆகஸ்ட் 18 முதல் செப்டம்பர் மாதம் 17 வரை என்ன சொல்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை முதலில் விவரமாக காண்போம். கன்னிராசிக்கு இப்பதான் சூப்பர் டூப்பரா பலன் எங்களாலையும் சொல்ல முடியும். என்ன பிரதர் அப்படின்னா, கடகத்துக்கு திக் திக்னு போட்டோம், கன்னிக்கு திக் திக் திக். ஏன் பிரதர் அப்படின்னா, ராசியில் புதன் திக்பலம், 7ல சனி அதுவும் திக்பலம், 10ல செவ்வாய் அதுவும் திக்பலம், 4 திக்குல 3 திக்கு பலம் பெறுகிறது. இதுவே இவர்களுக்கு ஒரு பெரிய பிளஸ். ராசி கேந்திரத்தில் புதன் ஆட்சி, உச்சம், மதிநுட்பம். இதற்கு பஞ்சமகா புருஷ யோகத்தில் பத்தர யோகம்னு பெயர். இந்த ஒன்னே போரும், இந்த ஒன்ன வச்சு ஒரு 100 பேரை அடிச்சு காலி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிகரான அமைப்பு. ஏன்னா புதன் கன்னிராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்யும் பொழுது உத்திரம் 4ஆம் பாதத்தில் வரும் பொழுது அது புஷ்கர நவாம்சத்திலும், மேலும் இங்கு ஹஸ்தம் 2ஆம் பாதத்தில் வரும் பொழுது அதுவும் புஷ்கர நவாம்சத்திலும் வருகிறது. சித்திரை பாதத்தில் வரும் பொழுது, சித்திரை 3ஆம் பாதத்தில் வரும் பொழுது வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இது எல்லாமே ஏற்கனவே 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய ஒரு பையன் 200 மார்க் வாங்குவதற்கு தகுதியை தூக்கி கொடுக்கக்கூடிய சுப யோகங்களா. இதனால என்ன ஆகும்னா, எல்லா பாலிலையும் 6 அடிக்கலாம், வைடு போட்டாலும் 6 அடிக்கலாம், நோபால் போட்டாலும் 6 அடிக்கலாம். எப்படி போட்டாலும் நாம் மேலும் மேலும் நம்மளுடைய தகுதியையும் திறமையையும் மதிநுட்பத்தையும் உயர்த்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. மளமளவென்று அந்த பரமபதத்துல ஒரு இடத்துல பிடிச்சோம்னா அப்படியே அந்த லாஸ்ட் லைனுக்கு மேல தூக்கி போய்விடும். அந்த அளவுக்கு நமக்கு பிளஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுக்கு நிறைய கிரகங்கள் நமக்கு சாதகமாக வருகிறது. இது எப்ப நடக்கும்னா, செப்டம்பர் 2 முதல் ஃபர்ஸ்ட் நம்ம அதற்குண்டான பவுண்டேஷனை போடுவோம், அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவோம். செப்டம்பர் 2-4 தேதிகளில் புதன் ஆட்சி, சுக்கிரன் ஆட்சி 2ஆம் இடத்துல. இந்த சுக்கிரன் நமக்கு வாக்கு, குடும்பம், தனஸ்தானத்தில் அது ராகுவின் நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார், சுவாதி நட்சத்திரத்தில். இந்த சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இது நமக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் வருகிறது. சித்திரை 3ஆம் பாதத்தில் பயணிக்கும் பொழுது அதுவும் நமக்கு வர்க்கோத்தமம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது. இதெல்லாமே நமக்கு தூக்கி கொடுக்கக்கூடிய
கிடைக்கக்கூடிய யோகங்களாகும். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ராகு பயணிக்கும் பொழுது, இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சுக்கிரன் பயணிக்கும் பொழுது, வீடு கொடுத்த நட்சத்திராதிபதி ராகு நமக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். நமக்கு 6ஆம் இடம் அப்படின்னாவே குறிப்பா நமக்கு அது ஒரு பெரிய பிளஸ். அசுப கிரகங்கள் 6ஆம் வீட்டில் முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும், நாம் வியாபாரம் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் வருமானம் அதிகரிக்கும். ஏராளமான வாய்ப்புகள் நம்மை நோக்கி வரும். குறிப்பா அரசு தொடர்பான விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு அனுகூலமாக அமையும். மெயினா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள், மேரேஜ் ரிலேட்டடா, பிசினஸ் பார்ட்னர் ரிலேட்டடா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஃபேவரபிளாக வரும். ஆரோக்கியத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளணும். ஏன் அப்படின்னா சனியுடைய 7வது பார்வையும் செவ்வாயுடைய 4வது பார்வையும் நம் தலையில் நம் ராசியில் வந்து விழுகிறது. அப்போ லைஃப் பார்ட்னரும் நம்மை நெருக்குவார்கள், குழந்தைகளும் நம்மை நெருக்குவார்கள், சகோதரர்களும் நம்மை நெருக்குவார்கள், நம்மிடம் வேலை செய்யக்கூடிய நபர்களும் நம்மை நெருக்குவார்கள். சார் எல்லாமே நல்லா சொல்லிட்டு இப்படி சொல்றீங்களே சார் அப்படின்னா, இப்போ நாம் நன்றாக இருக்கிறோம், பரபரப்பாக இருக்கிறோம், எல்லா விஷயங்களும் நம்மளால் முடிக்க முடிகிறது, அதற்குண்டான வருமானம் இருக்கிறது, அதற்குண்டான ஆட்கள் இருக்கிறார்கள், லாபம் இருக்கிறது. லாபஸ்தானத்தில் குரு பகவான் நிகரற்ற லாபத்தை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அப்படிங்கும் பொழுது நம்மை நம்பி இருக்கக்கூடிய நபர்கள் நம்மிடம் எதிர்பார்க்கத்தானே செய்வார்கள். நம்ம ஹஸ்பண்டால இதை முடிக்க முடியும், நம்ம அப்பாவால் இதனை முடிக்க முடியும், நம்ம ஓனரால் இதனை முடிக்க முடியும்னு உங்களிடம் வேலை செய்யக்கூடிய நபர்கள் உங்களை அங்கீகரிப்பார்கள். அப்ப அந்த நேரத்துல உங்களை ஏதோ கொஞ்சம் மேலோட்டமாக டென்ஷன் படுத்துவது போல் இருந்தாலும், இந்த பெனிஃபிஷியரின்னு ஒரு வேர்டு எழுதுவோம். எங்க எழுதுவோம்? ஒரு டிரான்சாக்சன்ல, ஒரு செக்ல எல்லாம் எழுதுவோம். அது நீங்கள் தான். நீங்கள் டென்ஷன் அடைந்தாலும், அவர்களுக்கு ஏதாவது செய்தாலும், அவர்களுக்கு நீங்கள் ஏதாவது சில வசதிகளையும் வாய்ப்புகளையும் கொடுத்தாலும், the end result goes to கன்னிராசி பர்சன். ஏன்னா 10ஆம் இடத்தில் செவ்வாய் திக்பலம், அது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதல் தரமான ராஜயோகம். அப்போ எல்லா தடைகளையும் தவிடுபொடியாக்கி விட்டு நிறைய புதிய வாய்ப்புகளையும், புதிய நபர்களையும், புதிய வாடிக்கையாளர்களையும் உங்களை நோக்கி வர வைக்கும். பக்கத்து கடைக்கு போகக்கூடிய நபர்கள் தண்ணி குடிப்பதற்காக உங்களுடைய கடைக்குள்ள வந்தால் அவரே உங்களுக்கு வாடிக்கையாளராக மாறிவிடுவார். அந்த அளவுக்கு நீங்கள் அவர்களை மதிநுட்பத்தால் அசத்த முடியும். ஒரு லக்ல வந்த மாதிரியோ, இல்ல ஒரு பார்க்கிங் லாட்ல என் கடைக்கு வந்த மாதிரியோ இல்ல பிரதர். அதற்குண்டான விஷயம், தரமான சம்பவம், தரமான ஒரு மதிநுட்பம், ஃபார்முலா, எதை வேணாலும் அங்கே போட்டு கொள்ளலாம். கொட்டி கிடக்குது டேஷ். இந்த டேஷ்ல வாய்ப்புன்னு போட்டுக்கலாம், அறிவுன்னு போட்டுக்கலாம், ஆற்றல்னு போட்டுக்கலாம், எனர்ஜின்னு போட்டுக்கலாம், வாய்ப்புகள்னு போட்டுக்கலாம். அதற்குண்டான வேலைப்பாடு, அதற்குண்டான தகுதி இருந்தால் கண்டிப்பாக நம்மை நோக்கி நபர்கள் வருவார்கள். அதிலும் புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய புதன் எல்லாருக்கும் கொடுக்கிறதே உங்க ராசி அதிபதி புதன் தான். அவர் உங்க ராசியிலேயே ஆட்சி உச்ச மூல திரிகோணமா இருக்கும் பொழுது விட்டு வைப்பாரா? இது காலகட்டத்தை எப்படி புத்திசாலித்தனமா யூஸ் பண்ணிக்கணும்? ஒரு ப்ராஜெக்ட் வைத்து, ஒரு ஃபார்முலாவை வைத்து உங்களுடைய பாஸையோ, உங்க ஓனரையோ, உங்க எம்டியையோ, இல்ல உங்க ப்ராஜெக்ட் லீடரையோ ஒரு ஓவர்டேக் பண்ணி, இங்க பாருப்பா, நான் கன்னிராசி, என்கிட்ட விஷயம் இருக்கு, சும்மா காத்தடிச்செல்லாம் நான் இங்க வந்து நிக்கல, நீ என்னை இங்கு வைத்துக் கொள்வதே உனக்கு ஒரு பொக்கிஷம், ஒரு ட்ரெஷர் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அசத்தி விட்டுட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்கள் எதிர்பாராத ஆன் சைட்டு இன்கம், இன்கிரிமெண்ட், ப்ரொமோஷன், அப்ரைசல் என்னென்னலாமோ சொல்றாங்க பாருங்க, அது எல்லாமே உங்களை தேடி வரும். நீங்கள் அதனை தேடி போக வேண்டாம். வேற ஏதாவது மைனஸ் பாயிண்ட் சொல்லுங்க சார் அப்படின்னா, 7ஆம் இடத்தில் சாட்டான் இருக்கிறார். உங்க லைஃப் பார்ட்னர் கொஞ்சம்
வக்கரமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருப்பார். அப்போ அவருடைய தேவை என்ன அப்படிங்கிறத கண்டுபிடித்து அவரை சமாதானம் செய்து விடுங்கள். 4ஆம் இடம் சுகஸ்தானம், வீடு, வாகனம். ஏன்னா இது காலகட்டங்கள்ல கொஞ்சம் கையில காசு வரக்கூடிய நேரம். நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும் போதோ, ஒரு இடம் வாங்கும் போதோ, ஒரு வீடு வாங்கும் போதோ கொஞ்சம் அந்த ஆவணங்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள். இருக்கிற ஸ்பீடுல அதை கவனிக்காமல் விட்டு விடாதீர்கள். கன்னிராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க கணவனை குறிகாட்டக்கூடிய 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை பார்க்கட்டும். தேங்க்ஸ் டு குரு, என் கணவர் அமைதியாக இருப்பார், அடக்கி வாசிப்பார், ஆடம்பரம் இல்லாமல் இருப்பார், சுருண்டு விடுவார். ஆக்சுவலா சுருண்டுதான் விட்டுருக்கிறார் ஆல்ரெடி. ஏன்னா இது காலகட்டங்களில் நீங்கள் தான் கெத்தாகவும் ஒரு மாதிரி ஒரு ஸ்டைலாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு தான் புதன் உங்க ராசியிலேயே ஆட்சியா இருக்கு. உங்கள் கணவன் லாபத்தை நோக்கித்தான் பயணித்துக் கொண்டிருக்கிறார். கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடம், அவர் தொழில் ஒர்க்ல பிஸி. ஏன்னா அங்க செவ்வாய் ராகுவின் நட்சத்திரம், நட்சத்திராதிபதி ராகு இந்த பக்கம் 6ஆம் இடம், அதுவும் ஒர்க்குல பிஸியாக இருக்கிறார். வயதில் மூத்த நபர்களுக்கு வயிறு சம்பந்தமா, அடி வயிறு சம்பந்தமா இருந்த நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாம் கிளியர் ஆகக்கூடிய காலகட்டம். ஏன்னா சாட்டனுக்கு குரு பார்வை, அப்போ நீ பெயின், அப்டமன் பெயின் இதெல்லாம் சமாதானம் அடைந்துவிடும். உங்களுடைய லைஃப் பார்ட்னர் குறிப்பா அவர்களும் நன்றாக செட்டில் ஆகக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு தீர்மானம், தெளிவாக உபத்திரம், தொந்தரவுகள் இல்லாத ஒரு பயணத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். மெயினா கன்னிராசி குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவர்கள் பட்டையை கிளப்புவார்கள். எங்க கவனமா இருக்கணும்? அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இந்த டாக்ஸ் கட்டுறதா இருக்கலாம், சின்ன சின்ன பேமெண்ட் கட்டுறது, அப்ரூவல், இதுல எல்லாம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் 12ஆம் பாவத்தில் ஆட்சி பெறுகிறார். அப்போ ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவன் வழிபாடு கைமேல் பலன் கொடுக்கும். நாம் இது நேரம் வரை பார்த்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் வருடாந்திர கிரகங்களான சனி பகவான் வக்ரம், ராகு கேது அச்சுக்களில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. குரு பகவான் உச்சமடைந்து மாதம் முழுவதுமே அதே கடகராசி மனையில் தான் இருக்கிறார். மாதாந்திர கிரகங்களில் செவ்வாய் மிதுனராசி மண்டலத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவின் சாரம் ஏறப்போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் வந்து அமருகிறார். சூரியன் இந்த மாதம் முழுவதுமே ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியில் சொந்த வீட்டில் இருக்கிறார். புதன் என்ற கிரகம் செப்டம்பர் 4ஆம் தேதி கன்னிராசியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். சுக்கிரன் என்ற கிரகம் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி துலா ராசியில் ஆட்சி. சோ இந்த புதனும் சுக்கிரனும் ஆட்சி பலம், சூரியன் ஆட்சி பலம் முறையே ராசிகளுக்கு கேந்திரங்களில் வரும் பொழுது பஞ்சமகா புருஷ யோகங்களாக வருகிறது. இதையும் தவிர கன்னி ராசியில் இருக்கக்கூடிய புதனை செவ்வாய் 4வது பார்வையாகவும் சனி பகவான் 7ஆம் பார்வையாகவும் பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். தனுர் ராசியை செவ்வாய் 7ஆம் பார்வையாக, சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் 8வது பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக மகர மனையை செவ்வாய் எந்த வீட்டில் உச்சமடைகிறாரோ அந்த வீட்டையும் பார்க்க இருக்கிறார். சார், நீங்க சொன்ன எல்லா பலனும் நன்றாக இருக்கிறது, மேலும் 2 வார்த்தைகள் சொல்லுங்கள் என்று சொன்னால், சுக்கிரன் ஆட்சி, சுக்கிரன் ராகுவின் சாரம் ஏறப் போகிறார். ராகுவிற்கு திரிகோணத்தில் சுக்கிரன், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு. சுக்கிரன் வக்ரம் அடைய போகிறார். யாருக்கெல்லாம் காதல் கை கூட போகிறது, யாருக்கெல்லாம் காதலில் மேலும் மேலும் சிக்கல் கூட போகிறது என்பதை வழக்கம் போல் தனியாக பிரத்யேகமாக 12 பதிவுகளாக பட்டையை கிளப்புவதற்கு தயாராக இருக்கிறோம். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.